அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடக்க போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு மார்ச் மாதத்தில் முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற நிலையில் இந்த 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் மாதம் எந்த தேதியில் வருது, எந்த நேரத்தில் வருது, இந்தியாவில் இது பார்க்க முடியுமா, எங்கெல்லாம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதையும், இந்த சூரிய கிரகண நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த கிரகண நேரங்களில் பாதிக்கக்கூடிய ராசிகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது நிலையாக தான் இருக்கும். அதை சுற்றிட்டு வரக்கூடியது தான் பூமி அண்ட் பூமியோட துணைக்கோள் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது. இது மூணுமே எப்போவுமே ஒரு ஜாயிண்டில் தான் இருக்கும். சூரியன் அப்படின்றத சுற்றிட்டு வரக்கூடிய பூமி அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் அப்படிங்கிறது வர்றப்ப சூரிய ஒளியால் சந்திரன் அப்படிங்கிறது பகுதியளவு மறைக்கப்பட்டாலோ அல்லது முழுமையாக மறைக்கப்பட்டாலோ அதனால் ஏற்படக்கூடியது தான் நம்மளுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இது இந்த வருடத்திற்கு ஆகஸ்ட் மாதம் ஏற்படுது. அதுவும் அமாவாசை அன்னைக்கு தான் வருது. குறிப்பாக ஆகஸ்ட் எந்த தேதியில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் வருது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இது ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9:02க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில், அதாவது உங்களுக்கு அதிகாலை ஆகஸ்ட் 13 1:28 மணிக்கு தான் முடிவடையுது. எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து, போர்ச்சுகல், வட அமெரிக்கா, ரஷ்யா, ஐஸ்லாந்து, அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் தெரியும். அப்போ இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த கிரகண நேரங்களில் சில ராசிகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருச்சகம், கும்பம், சிம்மம், கடகம், மகரம், துலாம். இந்த ராசிகள் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரமான சிவபுராண ருத்திரம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் வெளிதூர பயணங்களில் இரவு நேரங்களில் ஏற்படுறதுனால வெளிதூர பயணமோ இல்லை வெளியில் அதிகமாக இருக்கிறதோ இருக்காது. அதனால் பெரிதளவில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது கெட்ட சக்தி அதிகமாக உங்களை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிரகணத்தின் போது செய்யக்கூடியது அண்ட் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் வெளியே செல்லலாமா அப்படின்றது தான். வெளியிலனா செல்ல வேணும். நைட் சமயத்தில் வர்றதுன்றதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். அதுவுமே நல்ல கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. குறிப்பாக ரொம்ப வயது முதிர்ந்தவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க இவங்க எல்லாரும் வெளியில் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி, கத்திரிக்கோள் இல்லை ஷார்ப்பான ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுடைய கட்டிலுக்கு பக்கத்துலேயோ உங்களுக்கு சுற்றியோ வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி மொபைல் ஃபோனையும் படுக்கிறப்ப பக்கத்துலேயே வச்சுக்க வேணாம். ரேடியேஷன் தாக்கம் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நீங்கள் உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாகவே இந்த மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அண்ட் கிரகண சமயத்தில் சண்டை, வாக்குவாதம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, இல்லை ஏதாவது உங்களோட மைண்ட் சரியில்லை, இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விதமாக முடிஞ்ச வரைக்கும் வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக தூங்குங்க. அதே மாதிரி உங்களுடைய நைட் உணவு கர்ப்பிணிகள் பொறுத்த வரைக்கும் 7 மணிக்கே சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பைக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா சூரியன், பூமி, நிலவு மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய கருத்துக்களுக்கும் சிந்தனைகள் அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரே நேரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய பிரார்த்தனை வேகமாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. கிரகண நேரம் அப்படிங்கிறது இறை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். அப்போ நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.